விட்டார் கைகளிலே போட்டு தவிக்க விட்டான் இறக்கும் வரை தவிக்க விட்டான் அவனுக்கெனே தூங்கி விட்டான் அகப்பட்டவன் நான் அல்லவா 2 மாதத்திலே கைகளிலே போட்டு விட்டான் கைகளிலே போட்டு மனிதனுக்கோ என்ன வைத்தான் அவனுக்கென்ன செய்து விட்டான் அகப்பட்டவன் நான் அல்லவா 2 மாதத்திலே கைகளிலே போட்டு விட்டான் கைகளிலே போட்டு விட்டான் வைத்து விட்டான் நான் குடிக்க வைத்து விட்டான் அவனுக்கென்ன செய்து விட்டான் அகப்பட்டவன் நான் அல்லவா 2 மாதத்திலே கைகளிலே போட்டு விட்டான் கைகளிலே போட்டு விட்டான் அமுதா வீரபாண்டி இருந்தாலும் நாம் காதலித்த விஷயத்தை மற்றும் காலம் நேரம் கைகூடி வரும் நேரத்தில் எனது அண்ணாவிடத்தில் எடுத்துரைக்கலாம். அதுவரையிலும் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன துன்பங்கள் ஏற்பட்டாலும் சரி, இந்த உண்மை ரகசியத்தை மட்டும் சொல்லவே கூடாது. ஆகட்ட வீரபாண்டி. காதல் கணிரதமே கண்டெடுத்த பூச்சரமே ஏனே திரவியமே மதுரை பூச்சரமே நீ எங்க இருந்தாலும் சரிடா, உன்னை விட மாட்டேன். உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன். என் கரத்தால தாண்டா உனக்கு மரணமே. படிக்க வருவாள் என் குடும்பத்துக்கு தீ வைத்து விட்டு ஜமீன் கோட்டையில சந்தோஷமா இருந்த விட்டு விடுவேனா? நீ எங்க சென்றாலும் சரிடா,
என் தொடர்ந்து வரேன்டா வரேன். உட்கார்ந்தே வந்தவரே காதல் கணிரசமே. அட பாவி, என் தங்கச்சியோட நீ எப்படி நீ சந்தோஷமா இருக்கிறன்னு பாக்குறேன்டா. உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன் வரேன்டா. இவ்வளவு தடவை தேடிட்டு வரேன், அக்காவை பார்க்கவே முடியல. எங்கதா போறா, என்னதா பண்றான்னு எதுவுமே தெரியல. எங்க போக போறா, எனக்கு தேடி தானே வரப்போறா. வாங்கக்கா. தங்கச்சி எப்படி இருக்கிறமா? எல்லாம் உன்னை பத்தி தான் நாட்டு மக்களுக்கு பெருமை எடுத்து சொல்லி. என்ன பத்தி பெருமையா பேசிட்டு இருக்கிறியா? ஏன் ஏற்கனவே என்ன பத்தி நாட்டு மக்களுக்கு தெரியுமே. சோலா போறியா? வா, அந்த மாதிரி இருக்கிறனா? அந்த மாதிரி தான் இருக்கணும். இந்த மாதிரி தூங்கு மூஞ்சி போட்டு நடக்கணும். ஏய் வாடிங்க, என் தங்கச்சி நான் தங்கச்சி தான் எவ்வளவு பெருமையா பேசுற போறேன் என்ன பத்தி நாட்டு மக்கள். இல்லம்மா, உன் கணவனை பத்தி நீ பெருமையா பேசிக்கிட்டு இருக்கிறியே. உன் கணவன் தவறான தெரிஞ்சிருந்தா உன் கருத்தாலே கொல்ல கூட தயங்க மாட்டேன். ஐயோ, என்னடி வாய் அப்படி பொழக்கிறிய? கேக்கலனாலும் அடிப்பா போகுது. சரிக்கா, உன் வார்த்தை நான் கேக்குறேன். அப்படியா? இத பாருடி, அதோ தெரியுது பார்த்தா என் மேல் வீதி. அந்த மேல் வீதியில சென்று பார். உன்னுடைய கணவர் ஒரு பெண்ணோட சந்தோஷமா ஆடி பாடிக்கிட்டு இருக்கிறான். இது வரைக்கும் பாக்கல. இது வரையும் பாக்கல. அத போய் பார்த்து விட்டு பிறகு அக்கா வந்து பாரு, புறப்பட்டு வாடி. என் வீட்டுக்காரர் ரொம்ப நல்லவர்னு சொல்றேன், ஆனா என் வீட்டுக்கார பத்தி தப்பாவே சொல்லிட்டு போறா. சரி, மேல் வீதி போய் பார்க்கிறேன், அப்படி என்னதான் பண்றாருன்னு. மாமாவோ குடிச்ச தண்ணி விட்டு பாரு, இதுல காணலையே மாமா. அக்கா சொன்ன மாதிரியே ஒரு பெண்ணுகிட்ட பேசுறாரு. இது வரைக்கும் அந்த பெண்ணை நான் பார்த்ததே கிடையாது, யார் என்று எனக்கு தெரியாது. எங்க போக போறாரு, என்னை தேடி வீட்டுக்கு தானே வரப்போறாரு. வந்ததுமே பேசிக்கிறேன். அந்த படுபாவை கொலை செஞ்சுட்டான் மாமா. ஐயோ, தேன்மொழி என்ன விட்டு விருது விட்டாளா? உன் கழுத்தில் இந்த மாங்கல்யம் இருக்குது, நீ யார் கட்டிய மாங்கல்யம்? இவனுடைய கழுத்துல தாலி கட்டியது நான் தான் அண்ணா. இவருடைய கழுத்தில் தாலி நீ கட்டியதா? ஆமா தம்பி, நான் வேற யாரும் என்று பயந்தே போய்விட்டேன். நீங்கள் இருவரும் சந்தோஷம் இருந்தால் அது வரைக்கும் போதும் வரப்பா.